வெல்கம் டு ஆரோ ஃபுட் ஃபேக்ட்ரி. வாங்க இன்றைக்கி நம்ம காடை கிரில் பார்க்க போகிறோம். காடையை நம்ம கிரில் பண்ணி சாப்பிட போகிறோம். காடை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். கிரில் பண்ணுறதுக்கு கம்பி கிரில் கொண்டு வந்துச்சு. இப்போ இது 4 செங்கல்களை வச்சு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, தயிர், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சது, அரைச்சி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம கிரில் போடுறதுக்கு கம்பி நல்லா அனல் ரெடி ஆயிடுச்சு. நான் எதுக்காக இப்போ நெருப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எரிய விடக்கூடாது. எரிய விட்டோம்னா கறி வந்து வீணாக போயிடும். கிரில்லில் வந்து இப்படி தான் பக்காவாக பண்ணணும். காடை வந்து ஜப்பானிய காடை. இந்த காடை இனங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது 1974 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து காடை இந்த கோழி வளர்ப்புனால இந்த காடையெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய இனமாக அங்கீகரிச்சிருக்காங்க. இது வீட்டில் வளர்க்கலாம். இது வீட்டில் வளர்க்கக்கூடிய இனமாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது வந்து இறைச்சி வந்து எப்போ அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா, 1ஆம் உலகப்போர் 2ஆம் உலகப்போரில் வந்து இறைச்சி பற்றாக்குறை வந்துச்சு, கறி பற்றாக்குறை வந்துச்சு. அப்போ வந்து அதிகமாக வந்து காடை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சீனா இவங்களாம் வந்து அந்த காலத்துலேருந்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாளாக. இந்த காடையை பார்த்திங்கன்னா இப்போ நெருப்பில் நம்ம சுடுறதுனால நல்ல கரெக்டான பதத்தில் சூடாகும். நம்ம எரிய விடக்கூடாது. கீழே நெருப்பு அனல்லே தான் இதை வேக வைக்கணும். இந்த காடை கறி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். பெண் குழந்தைகள்லாம் சாப்பிட்லாம். நம்ம வளர்ப்பு காடை அப்படின்றதுனால நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இதோட முட்டைகளும் ரொம்ப சத்து, விட்டமின் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா, செம்ம சுவை, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல சுவை. சாப்பிட்டு பாருங்கள், அருமையான சுவை.